Bhaskar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஈரான் மீது அசைவாடிக் கொண்டிருக்கும் அமெரிக்கா என்கின்ற போர்மேகம் இன்னும் அங்கிருந்து அகலாத நிலையில் ஈரான் தொடர்பில் மற்றொரு கோணத்திலான பார்வையை இன்று இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அமெரிக்காவுடன் நேரடியாக பேசுவதற்கு முடியவே முடியாது என்று அடம் பிடித்துக் கொண்டிருந்த ஈரான் கடைசியில் இறங்கி வந்திருப்பது மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள ஒரு நல்ல முன்னேற்றம் என்றுதான் கூற வேண்டும். அதேபோன்று அணுவாயுதங்களை ஈரான் தயாரிக்க மாட்டாது என்கின்ற நிலையை நோக்கி ஈரானும், ஈரானுக்கு எதிரான தடைகளை தளர்த்துவது என்கின்ற முடிவை நோக்கி அமெரிக்காவும் நகர்ந்து கொண்டிருக்கின்ற இன்றைய நிலையில் மிக முக்கியமான கேள்வியொன்று பலராலும் எழுப்பப்பட்டு வருகின்றது. யுத்தம், பேச்சுவார்த்தை என்ற இரண்டு சாத்தியங்கள் இருந்தபோது இதற்காக அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை என்கின்ற முடிவை நோக்கி சென்றிருக்கின்றன. அமெரிக்காவை சாத்தான் என்றும் அமெரிக்கா அழிக்கப்பட வேண்டும் என்றும் கோஷமிட்டுக் கொண்டிருக்கின்ற ஈரான் அதே அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தைக்கு செல்வதற்கு வேண்டுமானால் காரணம் இருக்கின்றது. அமெரிக்கா குண்டு வீசி ஈரானை சின்னாபின்னப்படுத்திவிடும் என்பதும், பொருளாதார தடைகள் அது இது என்று போட்டு ஈரானை மேலும் நெருக்குதலுக்கு உள்ளாக்கிவிடும் என்பதும் ஈரான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு போனதற்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒப்பிட முடியாத மிகப்பெரிய இராணுவ பொருளாதார பலத்துடன் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கின்ற அமெரிக்கா இதற்காக ஈரானுடன் பேச்சுவார்த்தைக்கு சென்றிருந்தது என்பதுதான் பலருக்கு இருக்கின்ற முக்கியமான கேள்வி. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் சுமார் 45 வருட கடும் பகை. ஈரானை விட்டு அமெரிக்காவை அவமானப்படுத்தி விரட்டியடித்த ஈரானின் இஸ்லாமிய ஆட்சியை கருவறுக்க 45 வருடங்களாக துடியாய் துடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நாடுதான் அமெரிக்கா. ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு இதனை விட சிறந்த ஒரு சந்தர்ப்பம் இனி ஒருபோதும் அமெரிக்காவுக்கு கிடைக்காது. ஹமாஸ், ஹிஸ்புல்லாக்கள், ஹுத்திகள் என்று ஈரானின் கரங்கள் அத்தனையும் வெட்டப்பட்டுள்ள காலம் இது. சிரியா என்கின்ற கவசத்தை இழந்து ஈரான் தவித்துக் கொண்டிருக்கின்ற நேரம். ஈரானின் உதவிக்கரம் என்று ஈரான் நம்பியிருந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்திற்குள் முழுவதுமாக முடங்கி கிடக்கின்ற தருணம் இது. ஈரான் கிட்டத்தட்ட நிர்மாணமாக நின்று கொண்டிருக்கின்ற காலகட்டம் என்றுதான் ஈரானின் இன்றைய நிலையை வர்ணிக்கின்றார்கள் ஆய்வாளர்கள். இப்படிப்பட்ட ஈரானுடன் சண்டை செய்து ஈரானை அழிப்பதற்கான ஒரு அரிய சந்தர்ப்பத்தை தவறவிட்டுவிட்டு பேச்சுவார்த்தை அது இது என்று எதற்காக அமெரிக்கா வேறு திசையை நோக்கி செல்ல முற்படுகின்றது என்று பலர் ஊடகங்களில் கேள்வி எழுப்பி வருகின்றார்கள். அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் அமெரிக்கா அப்படியொன்றும் சமாதானத்தில் நாட்டம் கொண்டு நீதிபடி நடக்கின்ற நாடெல்லாம் கிடையாது. விருப்பமே இல்லாமல் போரை வேறு வழியில்லாமல் செய்கின்ற ஒரு நாடும் அது அல்ல. மனித உயிர்கள் பற்றி துஞ்சர கவலைப்படாமல் போர் வெறி பிடித்து உலகம் முழுவதும் அலைந்து திரிகின்ற ஒரு நாடுதான் அமெரிக்கா. அப்படி இருக்க இதற்காக அமெரிக்கா ஈரானுடனான யுத்தத்தை தவிர்க்க விழுகின்றது. ஈரானுடன் யுத்தம் புரிந்து ஈரானை சிதைப்பதற்கான அத்தனை வழிகளும் அமெரிக்காவுக்கு இருக்க, ஈரான் மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கான காரணம் கூட அமெரிக்காவுக்கு இருக்க, இதற்காக அது யுத்தத்தை தவிர்த்து சமாதான பாதையை தேர்ந்தெடுத்துள்ளது. அமெரிக்காவை பொறுத்தவரை ஈரான் விடயத்தில் ஒரு கசப்பான உண்மை இருக்கின்றது. ஈரானுடனான போர் என்பது அமெரிக்காவுக்கு பலத்த காயத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மை. ஈரானுடனான யுத்தத்தில் அமெரிக்கா நிச்சயம் வெற்றி பெறும். அந்த யுத்தம் ஈரான் என்கின்ற ஒரு நாட்டை முழுவதுமாக சின்னாபின்னப்படுத்திவிடும் என்பதிலும் சந்தேகம் இல்லை. அதேவேளை அந்த யுத்தத்தில் அமெரிக்கா தரப்பும் மிக கடுமையான பாதிப்பை சந்திக்க வேண்டி ஏற்படும். வெளியே என்னதான் அறைகூவல் விடுத்தாலும் சரி,
யுத்த தளபாடங்களை எல்லாம் அள்ளி வந்து குவித்து வீரவசனம் பேசினாலும் சரி, ஈரானுடனான யுத்தம் என்பது அமெரிக்காவுக்கும் கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது என்றுதான் கூறுகின்றார்கள் சில அமெரிக்க ராணுவ ஆய்வாளர்கள். உலக நாடுகளின் ராணுவ பலவரிசையில் அமெரிக்கா முதலாவது இடத்தில் இருக்கின்றது என்றால் ஈரான் 16வது இடத்தில் இருக்கின்றது. உக்ரைன், ஆஸ்திரேலியா, இஸ்ரேல் இப்படி பல நாடுகளுக்கு பின்னால் தான் ஈரானின் ராணுவ பலம் இருக்கின்றது உலக தரப்படுத்தலில். அப்படி இருந்தும் ஈரான் மீது கை வைப்பதற்கு அமெரிக்கா கொஞ்சம் பின்னடிப்பதற்கு ஈரான் திருப்பி தாக்கும் பொழுது ஏற்படக்கூடிய பாதிப்பு பற்றிய அச்சம்தான் காரணம். 50 வருடங்களாக தொடர்ந்த பனிப்போர் காலத்தில் அமெரிக்காவும் சோவியத் ரஷ்யாவும் பல தடவைகள் யுத்தத்தின் விளிம்பு வரை வந்து சென்றிருந்தன. ஆனால் அந்த 2 நாடுகளுமே ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்ளவில்லை. காரணம், அப்படியொரு மோதலை யார் ஆரம்பித்தாலும் எதிர்த்தரப்புக்கு இழப்புகள் ஏற்படுகின்ற அதே வேளை போரை ஆரம்பிக்கின்ற தரப்பும் பாதிக்கப்பட்டேயாக வேண்டி இருக்கும் என்பதுதான். 2 நாடுகளுக்குமே இது நன்றாக தெரியும். அதே போன்றுதான் ஈரான் விடயத்திலும். அமெரிக்கா நினைத்தால் தாராளமாக ஈரானை தாக்கிவிட முடியும். ஈரானின் பல நகரங்களை மிக இலகுவாகவே அழித்துவிடவும் முடியும். என்னதான் ஈரான் முயற்சித்தாலும் அதே போன்ற ஒரு பதில் தாக்குதலை ஈரானினால் அமெரிக்கா மீது நிகழ்த்தவே முடியாது. ஆனால் ஈரானின் பதில் தாக்குதல் என்பது நிச்சயம் மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் நலன்களை பாதிக்கும்படியாகவே அமைந்துவிடும். ஈரானுடன் அமெரிக்கா ஒரு யுத்தத்திற்கு சென்றால் அமெரிக்காவுக்கு வெற்றி நிச்சயம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த வெற்றிக்காக அமெரிக்காவும் உலகம் கொடுக்கக்கூடிய விலை என்பது மிக மிக அதிகமாக இருக்கும் என்பதுதான் அமெரிக்காவுக்கு இருக்கின்ற அச்சம். ஈரானினால் அமெரிக்காவை வெல்ல முடியாதுதான். ஆனால் பூகோள அரசியலில் அமெரிக்காவின் பிரஷர் பாயிண்ட்ஸ்களை கடுமையாக தாக்கி அமெரிக்காவுக்கு தாங்க முடியாத வலியினை ஈரானினால் ஏற்படுத்திவிட முடியும். ஈரானினால் அமெரிக்காவின் மீது தாக்குதல் நடத்த முடியாவிட்டாலும் இஸ்ரேல், சவுதி அரேபியா, கட்டார், ஓமான் போன்ற அமெரிக்காவின் நட்பு சக்திகளை அதனால் இலகுவாகவே தாக்கிவிட முடியும். வளைகுடாவின் எரிசக்தி நிலைகள் மீதும் பைப்லைன்கள் மீதும் கடுமையான தாக்குதலை நடத்தி உலகத்தின் இயக்க சக்தியை சிறிது காலம் தடுத்து நிறுத்தி வைக்க முடியும். ஈரானின் புவியியல் அமைவிடம் என்பது மத்திய கிழக்கின் முக்கியமான ஒரு ஸ்தலத்தில் அமைந்திருப்பதால் ஈரான் நினைத்தால் எந்த வளைகுடா பிராந்தியத்தையுமே இலகுவாக முடக்கி வைக்க முடியும், நிரந்தரமாக செயலிழக்க வைக்க முடியும். அமெரிக்கா ஈரான் யுத்தம் பற்றி குறிப்பிடுகின்ற ஒரு மேற்குலக ஆய்வாளர் இவ்வாறு கூறுகின்றார்: அமெரிக்கா ஒரு சிங்கம்தான், அது காட்டுக்கு ராஜாதான். சிங்கம் என்னதான் பலமுள்ள மிருகமாக இருந்தாலும் அது ஒரு முள்ளம் பன்றியை அடித்து உண்ணச் செல்லுகின்ற போது சிங்கம் படுகாயம் அடைந்து விடுவது போலதான் ஈரானுடன் அமெரிக்கா பொருதுகின்ற போது அமெரிக்கா படுகாயம் அடைய வேண்டி ஏற்படும் என்று அவர் கூறுகின்றார். ஈரான் ஒருபோதும் அமெரிக்காவின் படத்துடன் மோதாது, அமெரிக்காவின் பலவீனத்துடன் தான் மோதும். அமெரிக்காவுடன் ஈரான் ஒருபோதும் நேரடியாக மோதாது. ஆனால் ஈரானின் செயல்களினால் அமெரிக்காவை அதனால் படுகாயப்படுத்த முடியும். உதாரணத்திற்கு, இன்றைய ட்ரோன்கள் உலகில் ஈரான் என்பது மிக பலமான நிலையில் இருக்கின்றது. மிகவும் மலிவான சுயசைட் ட்ரோன்கள் முதல் மிகவும் சக்தி வாய்ந்த ரேடர்களின் கண்களுக்கு புலப்படாத நவீன ட்ரோன்கள் வரை ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை அது தயாரித்து வைத்திருக்கின்றது. ஒரு ட்ரோன் ஆர்மியையே ஈரான் நிலத்தடி தளங்களில் பேணி வருவதாக கூறப்படுகின்றது. தன்னை சூழ உள்ள அமெரிக்காவின் நலன்கள் மீது இந்த ட்ரோன்களை வைத்து ஈரானினால் தாக்குதல் நடத்த முடியும். எதிரிகளின் வான் பாதுகாப்பு பொறிமுறைகளை மீறி ஈரானின் ட்ரோன்கள் பறந்து சென்று விட்டால் எதிரிகளின் இலக்குகளுக்கு அவற்றினால் சேதத்தை ஏற்படுத்திவிட முடியும். ஒருவேளை ஈரானின் ட்ரோன்களை அமெரிக்க தரப்புகள் கண்டுபிடித்து விட்டால் அந்த ட்ரோன்களை அழிப்பதற்காக அந்த ட்ரோன்களை விட பல மடங்கு அதிகமான பணத்தை விமான எதிர்ப்பு ஏவுகணைகளுக்கு விரயமாக்க வேண்டி ஏற்படும்.
மொத்தத்தில் எதிரிக்கு சேதத்தை விஜயத்தை ஏற்படுத்துகின்ற விடயத்தில் ஈரான் அங்கு வெற்றி பெற்றதாகிவிடும். அடுத்ததாக ஈரானிடம் இருக்கின்ற ஏவுகணைகள். உலகின் அதி சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் ஈரானிடம் இருப்பதாக கூறுகின்றார்கள் மேற்குலகின் சில நடுநிலையான ஆய்வாளர்கள். கடந்த வாரம் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் அமெரிக்காவின் முவாம் என்கின்ற ஒரு குண்டு பற்றி பார்த்திருந்தோம் அல்லவா? அதே போன்ற அல்லது அதனைவிட சக்தி வாய்ந்த குண்டு ஒன்றை ஈரான் தயாரித்துள்ளதாகவும் அந்த குண்டுக்கு ஃபாதர் ஆஃப் ஆல் பாம்ஸ் என்று பெயரிட்டுள்ளதாகவும் ஈரானினுடைய ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்ஸின் ஏர்ஸ்பேஸ் கமாண்டர் ஜெனரல் அமீர் அலி ஹஜிராசா 2017 அறிவித்திருந்தார். அதனை விட ஈரானின் ஹைப்பர்சானிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் பலம் என்பது உலக ஊடகங்கள் வெளியே கூறுவதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது என்று கூறுகின்றார்கள் சில மேற்குலக ஆய்வாளர்கள். ஈரானின் உண்மையான ஏவுகணை பலத்தை உலக ஊடகங்கள் மறைத்து விட்டன என்று கூறுகின்ற சில ஆய்வாளர்கள் உலகை அச்சப்படுத்தக்கூடிய ஏவுகணை பலம் ஈரானிடம் இருப்பதாகவும் கூறுகின்றார்கள். உதாரணத்திற்கு இஸ்ரேல் மீது ஈரான் கடந்த வருடம் மேற்கொண்ட 2 தாக்குதல்களை அவர்கள் சுட்டி காண்பிக்கின்றார்கள். சிரியாவின் தமஸ்கஸில் இருந்த ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை மேற்கொண்டு ஈரான் இஸ்ரேல் மீது ஒரு கடுமையான தாக்குதலை மேற்கொண்டது. அந்த தாக்குதலுக்கு ஈரான் 30 குரூஸ் ரக ஏவுகணைகளையும் 120 பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் 170 ட்ரோன்களையும் பயன்படுத்தி இருந்தது. இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை மேற்கொள்வதற்கு 3 நாட்களுக்கு முன்னதாகவே மத்திய கிழக்கில் உள்ள நாடுகள் பலவற்றிற்கு அறிவித்துவிட்டு அந்த நாடுகளூடாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மறைமுக செய்தியை தெரிவித்துவிட்டு ஈரான் அந்த தாக்குதலை மேற்கொண்டதாக கூறப்படுகின்றது. இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான கால அவகாசத்தை வழங்கி அந்த தாக்குதல் ஒரு பிராந்திய போராக மாறிவிடாதவாறு மிக கவனமாக தடுத்திருந்தது ஈரான். அமெரிக்கா, பிரித்தானியா, இஸ்ரேலின் அயன்டோம், டேவிட் ஸ்லிங் என்று அத்தனை வான் பாதுகாப்பு பொறிமுறைகளை பாவித்துத்தான் ஈரானின் தாக்குதல் அனர்த்தம் அன்றைய தினம் தடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இஸ்மாயில் ஹனியாவை ஈரான் தலைநகர் டெஹரானில் வைத்து இஸ்ரேல் படுகொலை செய்ததற்கு பதில் நடவடிக்கையாக இஸ்ரேல் மீது தனது 2வது தாக்குதலை மேற்கொண்டது ஈரான். ஈரான் தனது 2வது தாக்குதலின் போது முன்னர் போல 3 நாள் முன்னறிவித்தலை வழங்கவில்லை. வெறும் 3 மணி நேர முன்னறிவித்தலில் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டது. இம்முறை ஈரான் தனது சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் பலவற்றை இஸ்ரேலில் பரீட்சித்து பார்த்திருந்தது. ஈரானின் ஏவுகணைகளை தடுப்பதற்கு இஸ்ரேல் எவ்வளவோ முயன்றும் கூட இஸ்ரேலின் மீது ஈரான் ஏவிய பல ஏவுகணைகள் வந்து விழுவதை இஸ்ரேலினால் தடுக்க முடியவில்லை. இஸ்ரேலின் பல மில்லியன் டாலர்ஸ் பெறுமதியான வான் பாதுகாப்பு பொறிமுறைகளை எல்லாம் கடந்து ஈரானின் பல ஏவுகணைகள் இஸ்ரேலில் விழுந்து வெடித்தன. இஸ்ரேலின் முக்கியமான விமான தளங்களிலும் ஈரானின் ஏவுகணைகள் விழுந்து வெடித்தன. உலக ஊடகங்கள் அந்த தாக்குதலின் வீச்சு பற்றி கொஞ்சம் அடக்கி வாசித்திருந்தாலும் காலப்போக்கில் இஸ்ரேலின் பல இடங்களிலும் ஈரான் ஏவிய ஏவுகணைகள் விழுந்து வெடித்த காட்சிகள் வெளியாகி ஈரானின் ஏவுகணை பலத்தை பறைசாற்றியிருந்தன. அமெரிக்கா தனது அதிவிலையுயர்ந்த அரோ விமான எதிர்ப்பு ஏவுகணை தொகுதியை அவசரமாக இஸ்ரேலுக்கு நகர்த்தும் அளவுக்கு ஈரானின் ஏவுகணைகள் இஸ்ரேலில் விழுந்து வெடித்திருந்தன. அன்றைய தாக்குதலில் இஸ்ரேல் மீது ஈரான் மேற்கொண்ட அந்த தாக்குதலில் ஈரானின் ஏவுகணைகள் எவையும் பொதுமக்கள் செறிந்து வாழுகின்ற இடங்களில் அந்த ஏவுகணைகள் விழுந்து வெடித்துவிடக் கூடாது என்பதில் ஈரான் கவனமாக இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. ஈரான் மீது அமெரிக்கா ஒரு யுத்தத்தை மேற்கொள்ளுகின்ற பட்சத்தில் இதே போன்ற ஒரு தாக்குதலை ஈரான் அதனது ஏவுகணைகள் கொண்டு அயலில் உள்ள அமெரிக்க நலன்கள் மீதோ அல்லது மத்திய கிழக்கின் ஒட்டுமொத்த எண்ணெய் கிணறுகள் மற்றும் எண்ணெய் குழாய்கள் மீதோ நடத்தினால் யாராலும் அவற்றினை தடுத்து நிறுத்த முடியாது என்று கூறுகின்றார்கள் பொறியியல் ஆய்வாளர்கள். அப்படியான ஒரு தாக்குதலை ஈரான் மேற்கொண்டு விட்டால் மத்திய கிழக்கு மாத்திரமல்ல, ஐரோப்பா மாத்திரமல்ல,
முழு உலகுமே ஸ்தம்பிதம் அடைந்துவிடக்கூடிய அபாயம் உருவாகிவிடும். அது மாத்திரமல்ல, ஈரான் மீது அமெரிக்கா ஒரு யுத்தத்தை தொடுத்தால் மேற்குலக நாடுகளிலும் அமெரிக்காவிலும் ஈரான் விதைத்து வைத்துள்ள ஸ்லீப்பர் செல்ஸ் மிக கடுமையான எதிர்வினையாற்றுவார்கள் என்றும் அமெரிக்க போரியல் வல்லுநர்கள் அச்சப்படுகின்றார்கள். சைபர் தாக்குதல்கள், குண்டு தாக்குதல்கள் என்று உலகையே ஈரானினால் அதிர வைக்க முடியும் என்றும் அவர்கள் அச்சம் வெளியிட்டு வருகின்றார்கள். ஈரான் மீதான தாக்குதலுக்கு அமெரிக்கா தயங்குவது இதற்காகத்தான். தனக்கு படுகாயம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, ஈரான் என்பது தாக்கப்பட்டே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டால் நிச்சயமாக ஈரானை அமெரிக்கா தாக்கியே தீரும். ஆனால் அதுவரைக்கும் பேச்சுவார்த்தைகள் மூலம் கையாளவே அமெரிக்கா முயற்சிக்கும். கையில் கல்லு கிடைக்கும் வரை நாயுடன் பேசிக் கொண்டிருப்பதுதான் சிறந்த ராஜதந்திரம் என்று கூறுவார்கள். ஈரான் விடயத்தில் அமெரிக்கா தற்பொழுது ராஜதந்திரம் செய்து கொண்டிருக்கின்றது. Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க.